கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் நீச்சத்தை அடைகிறார். 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கூடுகின்றன. 3, 4, 5ல் சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடத்துல குருவோடு ராசிநாதன் பரிவர்த்தனை ஆகிறார். மனசு கொஞ்சம் கலக்கமாக இருக்கும், அதுதான் உண்மை. ஒரு 15-20 நாளைக்கு ராசிநாதன் நீச்சம் என்கின்ற அமைப்பு அடைஞ்சாலே எல்லாத்துலேயும் தடை. இன்டர்வியூக்கு போனால் நம்ம கடைசியாக போகிறது, எதுலேயும் முதல்ல இருக்க முடியாத சூழ்நிலை. 10 மணிக்கு இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தால் நம்மளே 11 மணிக்கு போகிறது, திட்டு வாங்குறது, பெரியவங்க கிட்ட திட்டு வாங்குறது, ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குறது, வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்குறது. ஆம்பளைக்கு தான் நிறைய திட்டுகளும், பொம்பளைங்க தான் திட்டுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் கன்னிராசிக்காரர்கள் இருப்பீர்கள். எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மனக்கலக்கத்தை வெளியே தெரியாமல் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. சிலர் உரிமையானவர்களிடம் ஏதாவது கோபித்து கொண்டு அப்படியே உறவு சண்டைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, டக்குன்னு கோபம் வரக்கூடிய அமைப்பில் அந்த வாரம் முழுக்க கன்னிராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கும். எதையும் கொஞ்சம் சாதுரியமாக அப்படியே செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆகவே கொஞ்சம் கவனமா இருங்க. ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சாலும் 10ஆம் இடத்தோடு அவர் பரிவர்த்தனை அடைகிறார். பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. பிடிவாத குணம் அதிகரிக்கும். சிலருக்கு சகோதரர்களால் செலவுகள் உண்டு, விரயங்கள் உண்டு, சண்டை சச்சரவுகள் உண்டு. தம்பி, தங்கை, அண்ணன், அக்கால் போன்ற உறவுகள் ஏதாவது ஒன்று நம்மளுடைய மூடு தெரியாம பேசி டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. ஆயினும் பண நிலைமைகள், நிதி நிலைமைகள் கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். 3, 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கங்கள், குறிப்பாக 4ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் என்கின்ற மாதிரியாக சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் தாயின் மூலமாக எதையாவது சமாளிச்சுக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. தாய் என்கின்ற தெய்வம் டக்குன்னு ஒரு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். பரவாயில்ல பார்ப்பா, அம்மா இந்த நேரத்தில் சமாளம் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க பார்ப்பா அப்படின்ற மாதிரியும் சிலருக்கு தாய் என்கின்ற தெய்வத்தின் மூலமாக பெரிய அளவில் நன்மைகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. இருந்தாலும் அகலக்கால எதுவும் வச்சிட தேவையில்லாத ஒரு 4 வார காலத்திற்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய புதன் நீச்சமடையக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்